இந்த ஊருக்கு வரணுன்னா ஒரு கடினமான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குது. இந்த பின்னாடி நிற்கிற இந்த பஸ்ஸில் ஒரு 3 hours ஜேர்னி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒடிஷாவோட மலை கிராமங்கள் வழியாக ஒரு டஃப் ஜேர்னி. இன்றைக்கி வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது, சன்னியாக இருக்குது. இந்த நேச்சர் கேம்ப் ஒரு கம்யூனிட்டி மேனேஜ்ட் நேச்சர் கேம்ப். தட் மீன்ஸ் இங்கே இருக்கிற லோக்கல் ட்ரைப்ஸோட சப்போர்ட்டில் அவங்களால ரன் பண்ணப்படுற ஒரு நேச்சர் கேம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே எல்லாமே ஃபுட்லேருந்து மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாமே இங்கே உள்ள லோக்கல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் கிடைக்கிது. இது வந்து உண்மையிலே ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ அதர் ஸ்டேட் ஆஃப் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி ஒரு வெல் மேனேஜ்ட் ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உள்ள லோக்கலுக்கும் சப்போர்ட்டாக இருக்கும் அண்ட் டூரிஸ்ட்டுக்கும் ஒரு ஒரு ப்ரெஷன் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் என்விரான்மெண்ட் என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் இந்த நேச்சர் கேம்ப் ரொம்ப ஸ்பெஷல்னால், இங்கே காட்டேஜோட பெட்லேருந்தே நம்ம ஒடிஷாவோட செகண்ட் ஹையஸ்ட் வாட்டர் ஃபாலோட வியூவை என்ஜாய் பண்ண முடியும். இந்த ஈகோ டூரிசம் காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 6 கான்கிரீட் காட்டேஜ் இருக்குது. 4 காட்டேஜ் ஃபால்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி, டைனிங்லேருந்தும் ஃபால்ஸ் கிளியராக தெரியும். அது இல்லாமல் இன்னொரு 2 காட்டேஜ் 5 and 6. நாங்கள் இருக்கிற காட்டேஜ் 6. எங்கள் காட்டேஜ்லேருந்தும் ஃபால்ஸ் வியூ கிளியராக தெரியும். இந்த கான்கிரீட் காட்டேஜ் பர் டே 5000 வரும், இன்க்ளூடிங் ஃபுட்டு ஃபார் 2 members. இங்கே வாசல்லேருந்து நின்று பார்த்தாலே ஃபால்ஸோட வியூ கிளியராக இருக்குது. கிளியராக ஃபால்ஸ் தெரியும். ஃப்ரண்ட்டில் ஒரு செட் அவுட் போட்டிருக்காங்க. இங்கேருந்து டீ, காஃபி அல்லது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஃபால்ஸோட வியூவை நம்ம என்ஜாய் பண்ண முடியும். இங்கே ஈவினிங் ஒரு வாட்டி, மார்னிங் ஒரு வாட்டி டீ, காஃபி வித் ஸ்நாக்ஸ் தருவாங்க. ஸோ அது வந்து வெளியிலேருந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு டீசெண்டான செமி லக்ஸூரியஸ் கைண்ட் ஆஃப் ரூம்னு சொல்லலாம். டாய்லெட் அட்டாச்ட், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது, பெட். இங்கே ஒரு ஸ்லைடிங் விண்டோ வச்சுருக்குறாங்க. விண்டோன்னு கூட சொல்ல முடியாது, ஸ்லைடிங் டோர். ஃபால்ஸ் வியூவை நம்மளால் பெட்டிலேருந்தே என்ஜாய் பண்ண முடியும். மார்னிங் ரெடி ஆகிட்டு இப்போ ஃபால்ஸை பார்க்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இந்த ஃபால்ஸ் போகணுன்னா நம்ம ஒரு 1 kilometer ஒரு ஷார்ட் ட்ரெக் பண்ணணும். ஸ்டெப்ஸ் இருக்குது, பட் ஒரு சின்ன ட்ரெக்கிங் இன்டு த ஃபாரஸ்ட். முன்னாடி உங்களுக்கு ஃபாரஸ்ட் தெரியும், மேலே ஃபால்ஸ் இருக்குது.
இந்த ஃபால்ஸ் விழுற ஹைட்டு 244 மீட்டர். அதனால தான் இந்த ஃபால்ஸ் ஒடிஷாவோட செகண்ட் ஹையஸ்ட் ஃபால்ஸாக இருக்குது. இந்த ஃபால்ஸை ரீச் பண்ணுறதுக்கு பண்ணுற இந்த ட்ரெக்கிங் கொஞ்சம் டஃப்பான ட்ரெக்கிங்காக இருக்குது. ஸ்டெப்ஸ் இருந்தாலும் ஒரு 200 மீட்டர் கிளைம் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இங்கே ஒடிஷாவில் மான்சூன் வந்தாலும் ஹியூமிடிட்டி குறையவே குறையாது. ஸோ அதனால தான் வேர்த்து ஊற்றிக்கிட்டு இருக்கு இன்னும். ஈவன் இந்த ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ வெஜிடேஷனில் இருந்தும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஃபால்ஸோட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் 70% இருக்குது. ஸோ வெளிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது, இன்னும் அந்த ஷேப் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மேலே போய்ட்டு. மவுண்டெயின், ஃபால்ஸ், டீ, பக்கோடா இதெல்லாம் ஒரே டயத்தில் ட்ரிஸ்லிங்கோடு என்ஜாய் பண்ணணுன்னா இந்த நேச்சர் கேம்ப் வந்து பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லக்கிலி நாங்கள் ஒரே டயத்தில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ரூமை பாருங்கள், எல்லா மிருகங்களும் கிடக்குது. எல்லாம் கவினின் கைவண்ணங்கள். கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். இவனை சமாளிக்கிறதே இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. இந்த நேச்சர் கேம்ப்லேயே 3 வேளைக்கும் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதுவுமே இந்த டேரிஃபில், அவங்களோட ரூம் டேரிஃபில் இன்க்ளூடு ஃபுட்டு. நைட்டு சப்பாத்தி, தால், ஒரு பன்னீர் புரிஜி, கீர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சப்பாத்தி, தால், ஆனியனோட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு மீடியமாக இருக்குது. மெனு தான் சேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. டெய்லி இதே மெனு தான் இருக்குது. இந்த காந்தாதார் நேச்சர் கேம்புக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஈஸியஸ்ட் வழி வந்து ரூர்கேலா ரீச் பண்ணிட்டு ரூர்கேலாவிலேருந்து இந்த காந்தாதார் நேச்சர் கேம்ப் ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. பஸ்ஸு இருக்குது, பட் வெரி மினிமல் சர்வீசஸ். டைமிங் வந்து மேக்ஸிமம் தெரியாது. ஸோ கேப் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். அல்லது நீங்கள் பஸ் பிடிச்சி புனேகர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வரலாம். இல்லை வெரி லிமிட்டட் பஸ் சர்வீசஸ்
காந்ததார் நேச்சர் கேம்ப் வரைக்கும் இருக்குது. அதை பிடிச்சி நீங்கள் இந்த நேச்சர் கேம்ப் வரைக்கும் வரலாம். ஸோ நீங்கள் ஒடிஷாவோட ரூர்கேலா சைடு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மான்சூன் டைமில் கண்டிப்பாக இந்த நேச்சர் கேம்ப் வந்து பாருங்கள். இது வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ், கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கவர்மெண்ட் மேனேஜ்ட் காட்டேஜ் வந்து ஒரு வெல் மேனேஜ்ட், சர்வீசஸ் எல்லாமே வெல் மேனேஜ்ட். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு யூனிக் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது.